ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்புள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் விஸ்வாமரேந்திர பதவிப்ரமதானதக்ஷம் ஆனந்த ஹேதுரதிகம் முரவத் விஷோபி ஈஷன் நிஷீதது மயக்ஷணமேக்ஷணார்த்தம் இந்தி வரோதரம் சகோதரம் இந்திராயாக. அனைத்து வேதிகாஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் மே 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது. சந்திரன் இந்த வாரத்தில் தன் பயணத்தை கன்னியிலேருந்து துவக்கிறாரு. அதே சமயம் கும்பராசியில் சனி பகவான் இருக்கார். மீன ராசியில் ராகு செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இந்த வார ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதி காலை 8 மணி வாக்கில் சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். அந்த இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு சூரியனோட இணைய போகிறாரு. இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி. இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை கன்னி ராசியிலிருந்து துவக்கிறாரு. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. அதனால் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் மே 20ஆம் தேதி மாலை 4:34 வரை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் 20/5/2024 மாலை 4:24 முதல் 23/5/2024 விடியற்கால 2:55 வரை மீனராசிக்கு சந்திராஷ்டமம். 23/5/2024 விடியற்கால 2:54 முதல் 2:55 AM 23ஆம் தேதி மே 23 விடியற்காலை 2:55 மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். 25ஆம் தேதி மே 25 காலை 10:36 வரைக்கும் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். மே 25/5/2024 காலை 10:36 ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் 27ஆம் தேதி மே 27ஆம் தேதி வரைக்கும் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தி உங்களுக்கு சிக்கலில்லாத வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு அந்த சர்வேஸ்வரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இனி இந்த வாரத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறார். இந்த வாரத்திலேருந்து அதாவது கன்னி, துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு வார ஆரம்பத்தில். அதுக்கப்புறமா 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த நாட்களில் உங்களுடைய வார்த்தைகள் பலிக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக இருக்கும். அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23 25 25லேருந்து 27 வரைக்கும் சந்திரன் அதாவது தேய்பிரை சந்திரனாக இருப்பார். அதனால் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் அல்லது குழப்பங்களை ஏற்படுத்துவார், அலைச்சலை ஏற்படுத்துவார் தந்தை வழியில். அதனால் கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது, நிம்மதியை தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்திலேருந்து அதாவது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும், காரிய வெற்றி ஏற்படும், வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது.
குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை காரணமாக நிம்மதியும் ஏற்படுறதுக்கு உண்டான நிறம். பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக இந்த பென்ஷனர்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய பாக்கிகள் அரியர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் இல்லாமல் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் 2ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இதில் மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக, ஆனால் ஆணித்தரமான வார்த்தைகளை பேசுவீர்கள். அதனால் உங்கள் எதிரிகளும் கூட பயப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் வார்த்தைகளால் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். அதனால் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகி குழந்தைகளுடன் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு. பிரிந்த குழந்தைகள், பிரிந்த கணவன் மனைவி உறவில் இருக்கிற சிக்கல்கள்லாம் தீர்ந்து ஒன்றிணைவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான வாரம் இது. அதுவும் வார ஆரம்பத்தில் 23ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவான விஷயம்தான். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதுசாக கடன் வாங்கியாவது சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சுருக்கீர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த விசேஷத்துக்கு உண்டான பண தேவைகளை கடன் வாங்கி செலவு செய்வீங்க. அதற்கேற்றார் போல் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் புதன் ராசியில் இருக்கிறதுனால சில தேவையற்ற சந்தேகங்களை எழுப்புவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கார் ராகுவோடு சேர்ந்து. பொதுவாக ராகு விரயஸ்தானத்தில் இருந்தால் சனியின் பாதிப்பை கொடுப்பார். ஆனால் செவ்வாய், ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதுவும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பணச்சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையா இருக்கிறதுனால பண தேவைகள் பூர்த்தியாகும். வருமானமும் இருக்கும், அதே சமயம் கடனும் கிடைக்கும். அதே சமயம் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகளையும் வசூல் செய்யக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. இந்த வாரத்திற்கு உண்டான பிரார்த்தனை, மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை அப்படின்னு கேட்டால் குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள். குருவே உங்களுக்கு துணையாக இருப்பார். குருவின் அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படட்டும். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 25ஆம் தேதி இந்த வார கடைசியில், அதாவது சனிக்கிழமை தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இருக்காது. ஏன்னா வளர்பிறை சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த 5ஆம் இடம், 6ஆம் இடம் அப்படிங்கிற இடம்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய இடங்கள். 5ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி கேதுவோடு இணைகின்ற பொழுது குருவின் பார்வையில் இருப்பார். இதன் காரணமாக என்ன பலன் அப்படின்னா கஜகேசரி யோகம் ஏற்பட்டு குழந்தைகளால், உடன்பிறப்புகளால், வியாபாரத்தால் இப்படி எல்லாமே உங்களுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வியாபாரம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வியாபாரம் அமையக்கூடிய யோகம் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான புதன், 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயத்தில் இருக்கார். ஸோ நீங்கள் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சிக்கிறதுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகள் சொந்தமாக வியாபாரம் பண்ணணும், சின்ன இந்த பருப்பு பொடி, பொட்டுக்கடல பொடி இதெல்லாம் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். நீங்கள் வீட்டிலேருந்து சோப்பு, சீப்பு இதெல்லாம் வாங்கி, ஃப்ளோர் கிளீனர் இதெல்லாம் வாங்கி விற்கணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த வாரம் அபரிமிதமான வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதற்குண்டான முதலீடுகளையும் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் ஃபாரின் போகணும், இல்லை வெளியூருக்கு போய் படிக்கணும், அப்பா அம்மா குடும்பத்தை விட்டுட்டு வெளியூருக்கு போய் படிக்கணும் அப்படின்னா அது தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் அதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு அல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் உங்களுக்கு ஆஃபீஸில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லித்தராள் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவள் சொல்லிக் கொடுக்கறத நீங்கள் ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு அழகாக சுறுசுறுப்பாக செயல்படுத்தி
உங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாழ்க்கெல்லாம் அபரிமிதமான வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வார்த்தைகளால் அதிகாரத்தை பெறக்கூடிய யோகமும் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த உடல் ஆரோக்கிய முன்னேற்றத்தில் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கும் வயது முதிர்ந்தவர்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் தனியாக போயிடாதீங்க. அதாவது பழக்கம் இல்லாத இடத்துல தனியாக போயிடாதீங்க. அந்த இடத்துல கீழே விழறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு மிருகத்தினாலோ இல்லை மிருக ரூபத்தில் மனித ரூபத்தில் இருக்கும் மிருகங்களாலோ தாக்கப்படுவதற்கு சூழ்நிலைகள் இருக்குது. அதாவது நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இருந்தாலும் நம்ம ஜாகிரதையாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பொதுவாக இந்த குரு ஜென்ம குருவாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, ராசியில் குரு இருந்தார்னா காராகிரக வாசம்னு சொல்லுவா. காராகிரக வாசம்னா 4 செவத்துக்குள்ளே அடைச்சி வைக்கிறது. அதுவும் இப்போ சூரியன் வேறு ராசியிலே இருக்கார். அதனால் அரசாங்க வகையிலோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய வகையிலோ, அதுவும் 4ஆம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கார். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் தடை சங்கடம் ஏற்பட்டு அதனால் ஒரு ரூம்குள்ளே அடைஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பேண வேண்டிய வாரம் இது. அதே சமயம் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வருமானம் வந்ததுன்னா 10 ரூபா வந்ததுன்னா 2 ரூபாயை சேமித்து வச்சுன்னு மீதி 8 ரூபாய் பிஸ்னஸில் முதலீடு பண்ணுங்க. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் ஏற்படுவதன் மூலமாக வருங்காலத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த அனைத்து பிரிவினர், வயசானவங்க, கலைத்துறை நண்பர்கள், இப்படி எல்லார் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பிரார்த்தனை என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அதாவது அம்பாளை மட்டும் இல்லை, சிவசக்தி ஸ்வரூப வழிபாடு செய்வதன் மூலமாக, அம்பாளையும் சிவபெருமானையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்ப்புகள் வலுவின்றி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போனாலும் சரி, புதுசாக ஒரு தொழில் துவங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த வாரத்தில் அதற்குண்டான முயற்சிக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு மனை சார்ந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான் வீடு வாங்கணும் சார், இல்லை இடம் வாங்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகளை செய்யக்கூடிய, உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மனசில் தைரியம் இருக்கும், ஓவர் தைரியமாக செயல்படுத்தலான்ட்டு. ஆனால் அந்த தைரியம் சில சமயம் விரயமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தை வழியில் அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால அவருக்கு உண்டான சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு உண்டான புதிய ட்ரெஸ் வாங்குறது, புதுசாக ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறது, அவருடைய மொபைல் ஃபோனை மாற்றி கொடுக்கறது. ஏன்னா அவர் தான் இப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கார். அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தசமஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மிதுன ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அந்த இடத்துல ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும். ஆனால் உங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியாது, அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சில சமயம் எரிச்சல் அடைகிறதுனால அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டான அட்வைஸ் அது மட்டும்தான். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவிகளின் அறிவாற்றல் அபரிமிதமான ஆற்றலை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் ராசிநாதன் புதன் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. படிப்பு ஸ்தானாதிபதி, படிப்புக்குண்டான அதிபதி படிப்பு ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய படிப்பில் சேருவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திருமண செலவுகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தை, உங்களுடைய சகோதர சகோதரிகளின் திருமண செலவுகள், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால குடும்பத்தில் சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் துவங்கும். வீடு மனை வாங்குவதற்கு, வண்டி வாகன சேர்க்கை, இடமாற்றம் போன்ற விஷயங்கள் இந்த வாரத்திலேருந்தே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் செலவுகளை
சமாளிக்கிறதுக்காக சில சமயம் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது, முருகனை வணங்குவதன் மூலமாக மன நிம்மதியும் பதவி நிம்மதியும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியான பதவி உயர்வு, உத்தியோக ரீதியான பதவி உயர்வு, தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றத்தை பெறுவது, லாபத்தை பெறுவது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் மூலமாக வருமானம் ஏற்படும், தொழில் மூலமாக கௌரவம் ஏற்படும். பெரிய மனிதர்களின், அரசாங்க பதவியில் இருக்கிற, அரசு அங்கீகாரம் பெற்ற பெரிய மனிதர்களின் தொடர்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஆனால் வார கடைசியில், அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வெள்ளிக்கிழமை வரைக்கும் வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் வெள்ளிக்கிழமையிலேருந்து தேய்பிறை சந்திரனாக மாறுறாரு. அதனால் உங்களுக்கு சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் அல்லது கடன் சார்ந்த சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25, 26 ஆகிய நாட்களில், 24ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்தே. அதை தவிர மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லை. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியான இடமாற்றங்கள் நன்மையை ஏற்படுத்தும். தசமஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பூமிக்கடியிலேருந்து வரக்கூடிய பொருட்களின் லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் இந்த பசு வகை, எருமை மாடு இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இது சம்பந்தமாக பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அபரிமிதமான லாபத்தை பிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் சந்திரன் இந்த வாரத்தில் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுகின்ற 23 முதல் 25 வரை குருவின் பார்வையில், சூரியனின் பார்வையில் இருப்பார். அந்த சூரியனின் பார்வையில் இருக்கிற வரைக்கும், குருவின் பார்வையில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். படிக்கிற குழந்தைகள் இந்த வாரம் 25ஆம் தேதி வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அந்த சமயத்தில், அதாவது 23 முதல் 25 ஒரு நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்வதன் மூலமாக லாபத்தை பெருக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய பூமி தொடர்பான லாபத்தை அதிகரித்து கொள்வதற்குண்டான யோகமும் ஏற்படும். அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு பதவி கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டம சனி பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு குரு லாபத்தை தராரு. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் செவ்வாயும் ஆதாயமான இடத்துல இருக்கார். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்திற்கு உண்டான பிரார்த்தனை பரிகாரம் கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக சுவாமிமலை முருகனை தினந்தோறும் பிரார்த்தனை செய்து வாருங்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மகாமந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வதன் மூலமாக குருவாக இருந்து உங்களுக்கு வழிநடத்துவான் அந்த கந்த பெருமான். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சந்திரன் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதனால் வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தி உலக அளவில் பேர் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. என்ன நண்பர்கள் விஷயத்தில் அல்லது வாழ்க்கை துணை விஷயத்தில் மனஸ்தாபம் வரக்கூடிய நேரம். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. கூட படிக்கிற குழந்தைங்க, கூட ஒர்க் பண்ணுற நபர்கள் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிடாதீங்க. நீங்கள் அவங்கள நம்பினீங்கன்னா அவங்க உங்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்கள்கிட்டேருந்து சில ரகசியங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியானாலும் அவரிடம் மந்தத்தன்மை ஏற்படும். இது அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு சூரியன் குரு சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த வாரம் 19ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரனும் பயிற்சி ஆகிறாரு, ஆட்சி பலத்தோடு இருக்க போகிறாரு. ஆனால் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் குரு அந்த இடத்துல இருக்கிறதுனால குருவின் பார்வை பலத்தின் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு அஸ்தமனமானாலும்
குருவின் பார்வை பலம் உங்களுக்கு கெடுபலன்களை ஏற்படுத்தாது. இந்த வாரத்தில் வர வேண்டிய பணம் வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் அடுத்த வாரம் தான் வரும். அதனால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தயார்படுத்திக்கோங்க. இனிமையான வார்த்தைகள், அறிவார்த்தமான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய மனசில் இருக்கிற காதலையோ இல்லை மனசில் இருக்கிற ஆசையோ பெற்றோரிடம் சொல்லி இந்த பெண்ணையோ இந்த பையனையோ கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. இப்போ கேட்டிங்கன்னா வீட்டில் ரணகலம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் இருக்கிற நம்பகத்தன்மை குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. வெளியார்கிட்ட பேசினீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கிற ஒரு சங்கடமான விஷயம் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லாட்டினாலும் இருந்தாலுமே கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு குரு சூரியன் பார்வை இருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்து அது உடனே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தில் முரண்பட்ட வேறுபாடுகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வருமானம் ஏற்பட்டாலும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் அம்பிகை வழிபாடு செய்ய வேண்டும். அம்பிகைனா துர்க்கை வழிபாடு. துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். துர்கா சப்த ஸ்லோகியை சொல்லி பாராயணம் பண்ணி எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க. அவங்க பெரிய லெவலில் அனுகூல பலன்களை அடைஞ்சிருக்காங்க. அது மாதிரி பல பேர் வேற்று மதத்தினர் கூட இந்த மந்திரத்தை சொல்லி கற்றுண்டு சொல்லின்னு இருக்காங்க. அவர்களுக்கு அடைந்த நன்மைகளைப் போல் உங்களுக்கும் அடைவதற்கு துர்கா சப்த ஸ்லோகியை தினமும் சொல்லி வாருங்கள், நன்மைகள் ஏற்படும். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்திலையும் சரி வார நடுவுலையும் சரி, அதாவது 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பண வருமானம், தன்னம்பிக்கை, உங்களுடைய தந்தை வழியில் அனுகூல பலன்கள், உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துதல், அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்துதல் போன்ற விஷயங்கள். 23லேருந்து 25 உங்களுக்கு தன வருமானம், குடும்ப சந்தோஷம், தந்தை வழியில் உதவிகள், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி இருந்தால் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20லேருந்து 23 அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பார், வளர்பிறை சந்திரன். அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் இது நாள் வரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தாருக்குள் இருந்த பகைமை பாராட்டுதல் விலகி ஒற்றுமை ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்படி நடந்ததுன்னே தெரில சார். எங்கள் மாமியாரும் எங்கள் அம்மா என் ஒய்ஃபும், எங்கள் அம்மாவும் என் ஒய்ஃபும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒத்து போயிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் சரி எங்கள் மாமியாரும் சரி 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க சார். இப்போ 2 பேரும் அந்யோன்யமாக இருக்காங்க, என்ன கூட மதிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்திலேருந்து இருக்குது. இதனால் கன்னிராசி நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் வகையில் வியாபார வகையில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. ஸோ மொத்தத்தில் 4ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நண்பர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களும் வருமானமும் மன நிம்மதியும் ஏற்படுகின்ற சிறப்பான அமைப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சனி இருக்கார், அதுவும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மனஸ்தாபத்தை கொடுக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துட்டீங்கன்னா அந்த மனஸ்தாபமும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் தினமும் முருகப்பெருமானுக்கு உண்டான ஸ்கந்தகுரு கவச்சத்தை, ஸ்கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு குருவின் அருள் மட்டுமல்லாமல் முருகனின் அருளும் உங்களை காப்பாற்றும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை வரை உங்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய அனாவசிய செலவு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் உங்களுக்கு கையிருப்பு கரையும். அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், அது உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் தான் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், விரயஸ்தானத்தில் கேதுவோடு சேர்ந்த சந்திரனுக்கு குரு பார்வை இருக்குது. அதனால்
தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற விஷயங்களின் காரணமாக செலவுகள் ஏற்படும். அல்லது குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அதுலேயும் ஒரு ஆதாயம் ஏற்படுற மாதிரி தான் இருக்கே தவிர செலவுகள் கிடையாது, விரயங்கள் கிடையாது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வருகின்ற 20 முதல் 23ஆம் தேதி வரை உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதன் சந்திரன் நேர் பார்வை, அதனால் புதன் சந்திரன் வேதை பொருத்தம் ஏற்படுகின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுது. பார்ட்னர்ஸ்குள்ளே இருந்த மன வேறுபாடுகளை களைவதற்கு முயற்சி எடுத்து 2 பேர் அவுட்டிங் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 23 முதல் 25ஆம் தேதி வரை உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்துகின்ற நாட்கள். பேச்சுவார்த்தையின் மூலமாக வருமானத்திற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், வீடு மனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்படும். சந்திரன் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற 25 முதல் 27 வரை உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் பணவரவும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான அமைப்பு உள்ள நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 2 நாட்கள் மட்டும்தாங்க கொஞ்சம் செலவு. அதுக்கப்புறம்லாம் உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய உடன்பிறப்புகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் இல்லாமல் குல குருவை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு குரு இருப்பார்ல, அவரை போய் சந்திக்கிறதுக்கு இது நாள் வரைக்கும் போயிருக்கவே மாட்டீங்க அவரை பார்க்குறதுக்கு. இந்த தடவை உங்களுக்கு ஒரு சான்ஸ் வருது, அதை பயன்படுத்திக்கோங்க. இதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக மன நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வண்டி வாகன மாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சிலர் பார்த்திங்கன்னா காலி மனையை வாங்கி வீடு கட்டுவாங்க. சிலர் கட்டின வீட்டை செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டோ இல்லை புது ஃப்ளாட் வாங்குறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க சொந்த வீடு இருக்கும், அவர்களுக்கு வீடு மேலே மாடி எடுத்து கட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் பூமி தொடர்பான லாபம், அபரிமிதமான வருமானம் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உங்கள் எதிரிகளின் பலம் குறையக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு வகையில், அரசாங்க வகையில் கவனத்துடன் இருக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த விதத்திலும் நெகட்டிவ் இல்லாத வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடு அப்படின்னு கேட்டேன்னா கையில் சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுங்கள். தினமும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள். முடிஞ்சதுன்னா 4000 திவ்ய பிரபந்தம் தெரிஞ்சவங்க உங்கள் வீட்டில் அந்த பாராயணம் பண்ணுங்கள். அதில் இருக்கிற விசேஷமான பலன்கள் உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை மட்டுமல்லாமல் அந்த பரந்தாமனின் அருளையும் உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உதவிகரமாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள், நல்ல வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய முன்னேற்றம், வாழ்க்கை துணை கூட இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுதல். ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே தாங்க இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மனஸ்தாபம், அதாவது பொறாமை, போட்டி, அது உங்ககிட்டேருந்து விலகும். இத்தனை நாளாக அவங்க பேரில் ஒரு பொறாமை இருந்திருக்கும், அல்லது உங்கள் பேரில் அவங்களுக்கு பொறாமை இருந்திருக்கும், உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த வாரத்திலேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல வந்திருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஷிப் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய காரிய வெற்றி விஷயத்தில் உங்களுக்கு இது நாள் வரை இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் வியாபாரம் பண்ணுறேன், இல்லை நான் வழக்கறிஞராக இருக்கேன், இல்லை கவர்மெண்ட் இன்டர்மீடியரி ஏஜென்சியாக இருக்கேன், எனக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுல தாமதப்படுறது அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே காரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி நண்பர்களை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதையை வளர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற
ஒரு சிறப்பான வாரம் இது. சந்திரன் உங்கள் ராசியிலையும் 2ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது 23 முதல் 27 வரை உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஆனால் வீண் வார்த்தை விரயங்களும் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில் மட்டும்தான். அதனால் பதட்டம் அடையாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த எல்லாருமே பண்ணணும், குழந்தைகள் முதல் வயதானவர் வரை. ஏன்னா வயதானவங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறது. குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபைட்டிங் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதாவது நான் சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தை வளர்த்து கொள்வதன் மூலமாக, அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டதன் மூலமாக படிக்கிற குழந்தைகளுக்கு அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள். உங்களுடைய மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சில பேர் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆகிடுது சார், படிக்கலாமா அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் கூட இந்த வாரத்தில் படிக்கிற முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் திருமண பந்தத்தில் இருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு உங்கள் பேரில் இருக்கிற நன்மதிப்பு உயர்வதன் மூலமாக குடும்பத்திலேயே உங்களுக்கு நல்ல மதிப்பு வர்றதுனால உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம் இது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை, அதாவது விருச்சிக ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய நாராயணர் வழிபாடு செய்யணும். சூரிய நாராயணர் வேறு யாரும் இல்லை, பெருமாள் தான். நீங்கள் சூரிய நாராயணர் வழிபாடு தினமும் காத்தால ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லிட்டு வழிபட்டுட்டு உங்கள் வேலையை துவக்குங்கோ. அனைத்து விஷயத்திலும் உங்களுக்கு தடைகள் இல்லாத வெற்றிகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தொழில் அமைவது, உத்தியோகம் அமைவது, வேலையில் முன்னேற்றம் ஏற்படுவது, பதவி உயர்வு கிடைப்பது, செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் வார ஆரம்பத்தில் 23ஆம் தேதிக்குள்ளார கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23லேருந்து 25 உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது அரசாங்க கௌரவத்திற்காக பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சுருந்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு வச்சு மரியாதைப்படுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அரசு அதிகாரிகள் உங்களை மரியாதையோடு நடத்தக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குரு பார்வையில் இருப்பார். சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கும் பொழுது 8ஆம் வீட்டதிபதி நீச்சமாக இருக்கும் பொழுது குரு பார்வையில் கிடைக்கிறதுனால நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால அரசாங்க உதவியை கொண்டு உங்கள் எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய, வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அந்த எதிரி சாதாரண ஆளாக இருக்க மாட்டார். அரச பரம்பரையில், இல்லை ராஜ பரம்பரையில், இல்லை அரசியல் துறை சார்ந்தவராக இருப்பார். அவரையே எதிர்க்கிறதுக்கு துணிஞ்சிருவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த, அரசியல் சார்ந்த வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாட்களாக நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்து வச்சுருந்தீங்க, அந்த கடன் கிடைக்காமல் வராமல் இருந்தது அப்படின்னா அந்த பணம் உங்களை தேடி வரும். பல வருடங்களாக நீங்கள் வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வட்டி கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் முடிவடைந்து உங்களுக்கு வட்டி கட்டுவதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு வீண் செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீண் செலவுகள் காரணமாக ஏற்பட்ட குடும்பத்தில் மன வருத்தங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வேற்றுமை காரணமாக பிரிந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தையை துவக்கி குடும்ப ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை லாபத்தை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை வார ஆரம்பத்தில் 5ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது சொந்த வீட்டுக்கு போகிறாருன்னு கவலைப்பட வேண்டாம். பொதுவாக 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் கெட்ட பெயர், அவப்பெயர் ஏற்படும். ஆனால் இந்த இடத்துல சூரியன் குருவோடு இணைகிறதுனால சுக்கிரனுடைய அந்த பவர் இருந்தால் கூட அவர் உங்களுக்கு லாபத்தை தருவார். தேவையில்லாத செலவுகளை கொடுத்தாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தோடு வெளிநாட்டு பிரயாணத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக பதவி உயர்வு அல்லது உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தவில்லை. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்தும்
சங்கடங்களிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு சக்கரத்தாழ்வார் துணை இருப்பார். அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார கடைசியில் மட்டும், அதாவது 25ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த செலவுகள் யாருக்காக அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட செலவுகள். சார் எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு உண்டான செலவுகள், அல்லது சக பணியாளர்கள், அல்லது உங்களுடன் படிக்கும் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும். நீங்கள் அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணி அதனால் வீட்டில் திட்டு வாங்குவீங்க. ஆனால் அதே சமயம் சந்தோஷமும் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுடைய 9ஆம் இடத்துல கேதுவோடு இணைந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதன் மூலமாக முன்னோர் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் மனசில் அரிச்சுட்டே இருக்கும். இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது எதனால் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதம், பித்திருக்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதன் மூலமாக பித்ரு சாபத்திலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நாட்களாக இருக்குது. சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ளே வரக்கூடிய 25 முதல் 27ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அந்த செலவுகளை அடுத்தவங்களுக்காக பண்ணுங்கள், உங்களுக்காக பண்ணிக்காதீங்க. அந்த செலவுலேருந்து உங்களுக்கு லாபம் வந்ததுன்னா அது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு அர்த்தம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த செலவு பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அந்த வார கடைசியில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். என்றைக்காக இருந்தாலும் சரி 2ஆம் இடத்து சனி வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் ஓவர் தைரியத்தில் சில விஷயங்களை பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று நிதானத்துடன் இருங்கள். ஏன்னா 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடம்பில் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் செலவுகள், அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மகன் உறவு, இல்லாட்டி மகன் அப்பா உறவு, இந்த விஷயத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 7.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் உங்கள் அப்பா வெளியில் வாசலில் நிற்பார். உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வர்றாருன்னு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போவீங்க. இந்த வாரத்தில் 2 பேரும் ஒரே வீட்டில் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான வழியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே சமயம் முன்னோர் வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணுன்ட்டு இந்த வாரத்தில் ஏதாவது சான்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக திதி கொடுக்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு முன்னோர் வழிபாடு மட்டுமே துணை இருக்கும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார ஆரம்பத்தில், அதாவது 20ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி மாலை 4:34 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 19, 20 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் குரு பார்வையில் சந்திரன் இருப்பார். அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கடன் சார்ந்த விஷயங்களில், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பம் தெளிவை தந்து அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியை தரும். இந்த கடன் அடைக்கலாமா வேண்டாமா, இந்த கடனை எப்படி அடைக்கிறது, இப்படியெல்லாம் குழம்பிட்டு இருப்பீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் சந்திரன் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி, அதாவது குழம்பின குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் குழம்பின குட்டையில் நீங்கள் மீன் பிடித்து அதன் மூலமாக லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரன் இந்த வாரத்தில் 9, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணுகின்ற 20ஆம் தேதி முதல் 27 வரை இந்த வாரம், அதாவது திங்கட்கிழமை சாயந்தரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. வார கடைசியில்
லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. நீண்ட நாளைக்கு பிறகு ஜென்ம சனியாக இருந்தாலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும் புதிய வேலையில் சேருவதற்கும் உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் இருந்தாலும் அதை பயன்படுத்தி உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், பூர்வீக சொத்து விஷயத்திலெல்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் அந்த எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கடந்த சில வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தது, அதுலேருந்து வெளிவர முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த வாரத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் நன்மையை ஏற்படுத்தும். அரசு உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்தை சூரியன் குரு சேர்க்கை பார்க்கறதுனால உங்களுக்கு பதவி கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் உங்கள் இடத்த விட்டு வேறு எங்கேயாவது இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அப்போ கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட இப்போதுலேருந்து ஆரம்பிப்பீங்க. சொந்த வீடு போகிறதா இருந்தால் இந்த வருஷம் கடைசி ஆகிடும். வாடகை வீடு போகிறதா இருந்தால் இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் விட்டு கொடுப்பது நல்லது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு இருப்பாங்க, கொஞ்சம் அதிகாரத்தோடு பேசுவாங்க. அவங்கக்கிட்ட அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கும். நீங்கள் அவங்கள மிரட்ட, அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ண, இது தேவையில்லாமல் மனஸ்தாபத்தை தான் கொடுக்குமே தவிர அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்காது. உடன்பிறப்புகளிடமும் கூட இப்படி விலகி இருப்பது நல்லது. இந்த வாரத்திற்கு உண்டான பிராயஷ்சித்தம் பிரார்த்தனை, கும்பராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தா முருகன் வழிபாடு செய்யுங்கள். முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வாக்கு சாதுரியத்தை, அதாவது வார்த்தைகளில் அதிகாரத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அது அன்பால் செய்ய வேண்டுமே தவிர அதிகாரத்தால் பண்ணக்கூடாது. அதுவும் மலை மீது இருக்கும் முருகனை வழிபட்டு வாருங்கள், உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் திங்கட்கிழமை சாயந்தரத்திலேருந்து திங்கள் செவ்வாய், திங்கட்கிழமை 20ஆம் தேதி சாயந்தரத்திலேருந்து 23ஆம் தேதி விடியற்காலை, புதன்கிழமை ராத்திரி, வியாழக்கிழமை விடியற்காலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 23ஆம் தேதி காலை வரை. 23 முதல் 25 உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 25ஆம் தேதி முதல் உங்களுக்கு அலைச்சல் தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியான அலைச்சல், உத்தியோக ரீதியான அலைச்சல், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள், மன வருத்தங்கள்லாம் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4-7 கூடிய புதன் இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்து வந்த பணத்தட்டுப்பாடுகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வாரம் நல்ல ஷிஃப்ட், அப்படியே மேஜர் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இங்கேருந்து அப்படியே அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஷிஃப்ட் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள், உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது, உங்களுடைய வியாபாரத்தில் லாபத்தை பெறுவது, உங்களுடைய குழந்தைகள் மூலமாக மன நிம்மதியை பெறுவது, குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தருவது, குழந்தைகளின் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுவது, இப்படி எல்லா 360 டிகிரிஸ்லையும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் பலன்கள் இருக்கே தவிர நஷ்டங்கள் இல்லை. இந்த வாரத்தில் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் 20 முதல் 23 வரை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும். ஏன்னா சுக்கிரன் புதன் பார்வையில் சந்திரன் வரார். அந்த நாட்களில் வேதை பொருத்தம் ஏற்படுவதன் மூலமாக கணவன் மனைவி உறவில் ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும். அதே சமயம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேயும் ஒரு சின்ன மனஸ்தாபம் வருது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில் செவ்வாய் இருக்கார் வாரம் முழுவதுமே. அதனால் சற்று உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. குறிப்பாக ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும்
யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கோ உஷ்ணத்தின் காரணமாக யூரின் போகிறதுல பிரச்சனை ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிறைய தண்ணி குடிங்க. இதுதான் உங்களுக்கு உண்டான மருத்துவ ரீதியான உதவிகள். இல்லாமல் சங்கடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகி பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு திரவிய லாபம், தொழில் லாபம், வியாபார லாபம், பொருள் லாபம், பூமி லாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைகின்றது. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், பிராயச்சித்தம், பிரார்த்தனை இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தெய்வ வழிபாட்டை விடாமல் பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாட்டை விடாமல் பண்ணுங்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடை தினமும் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா விநாயகருக்கு உண்டான கணபதி ஹோமத்தை தினமும் பண்ணிட்டு வர்றது விசேஷம். கணபதி அதர்வ சீர்ஷம்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரலாம். எதுவும் தெரியாதவங்க ஓம் விநாயகாய் நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு விநாயகரின் அருள் கிட்டுவதன் மூலமாக சிக்கல்கள் இல்லாத மன நிம்மதி ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.